கொழும்புக்கான யுத்தத்தை முடித்து வைத்தார் அனுரா. இந்தியாவிலிருந்து திரும்பிய ரணில் விஜயராமவுக்கு விஜயம். ராணுவ வெற்றி விழாவுக்கு முன் அனுரா செய்த செயல். கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை நிலைநாட்ட அரசியல் கட்சிகள் தங்கள் அதிகபட்ச பலத்தை பயன்படுத்துவதால் இந்த போர் மிகவும் சூடான அம்சத்தை எடுத்துள்ளது. அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களை ஈர்க்க ரகசிய பேச்சுவார்த்தைகளும் இந்நாட்களில் தொடர்கின்றன. அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு சலுகைகள் உறுதியளித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை ஈர்க்க பல கட்சிகள் செயல்பட்டு வருவதாகவும் அறியப்படுகிறது. கொழும்பு மாநகர சபையின் நிர்வாக அதிகாரம் குறித்து கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான், பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டிருப்பதால் எதிர்க்கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை பெற உரிமை உண்டு என்று கூறினார். தேசிய மக்கள் சக்தி 48 உறுப்பினர்களை வென்ற போதிலும் அவர்களால் 50% வரம்பை தாண்ட முடியவில்லை என்று அவர் கூறுகிறார். கொழும்பு மாநகர சபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சுயேட்சை குழுக்களின் உறுப்பினர்களுடன் ஜனாதிபதி அனுர விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளார். அந்த விவாதம் மிகவும் முக்கியமானது. அந்த விவாதத்திற்கு பிறகு அதிகாரத்தை கட்டியெழுப்பும் பேச்சு முடிவடையும் என்று சிலர் கூறுகிறார்கள். இந்த ஆண்டு கொழும்பு மாநகர சபைக்கு 5 சுயாதீன குழுக்களைச் சேர்ந்த 9 நகர சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அதன்படி கொழும்பில் அதிகாரத்தை நிறுவும் பணியை அனுர ஏற்றுக்கொண்டதிலிருந்து திசை காட்டி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவரும் என்று அனைவரும் பேசி வருகின்றனர். இந்தியாவிலிருந்து திரும்பிய ரணில் விஜயராமவுக்கு விஜயம். இந்திய விஜயத்தை முடித்துக் கொண்டு கடந்த வெசக் பௌர்ணமி தினத்தன்று இலங்கை திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை விஜயராம மாவட்டத்தில் சந்திக்கச் சென்றார். சமீபத்திய நாட்களில் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு சிகிச்சையிலிருந்து மெதுவாக குணமடைந்து வந்த மஹிந்த தனது பழைய நண்பரை அன்புடன் வரவேற்றார். இருவருக்கும் இடையே ஒரு சுமூகமான கலந்துரையாடல் நடந்தது. அது படிப்படியாக அரசியல் விஷயங்களுக்கும் பரவியது. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு சகாப்தம் மெதுவாக உதயமாகி வருவதாக ரணில் விக்ரமசிங்கே உறுதியாக நம்பினார். ரணில் அதை ஒரு முன்மொழிவாக மஹிந்தவிடம் முன்வைத்து அவரது கருத்துக்களை கோரினார். மக்கள் பல இடங்களில் ஆளும் கட்சிக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து செயற்படுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருப்பினும் அவர்களால் தனியாக நடத்த முடியாத 100க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி சபைகள் உள்ளன. மேலும் எதிர்க்கட்சிக்கு அதிக அதிகாரம் உள்ளது. எதிர்க்கட்சிகள் தலையிட்டு இது போன்ற இடங்களில் அதிகாரத்தை பெற்றால் நாட்டில் சில அரசியல் சமநிலை இருப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது என்றார் ரணில். அதற்கு மஹிந்த, ஆமாம், அப்படிப்பட்ட இடங்கள் இருந்தால் எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டு ஒவ்வொரு உள்ளாட்சி நிறுவனத்துக்கும் ஏற்றவாறு அதிகாரத்தை அமைப்பது சரியாக இருக்கும். நீங்கள் மற்ற எதிர்க்கட்சிகளுடனும் பேச வேண்டும், நாமளுடனும் கலந்துரையாடுங்கள் என்றார். ராணுவ வெற்றி விழாவுக்கு முன் அனுரா செய்த செயல். நேற்று காலை ஜனாதிபதி அனுரா ஒரு அற்புதமான வேலையை செய்தார். அது அத்திடிய மிஹிந்து சேத் மெதுருவுக்கு பயணித்தார். அனுரா அங்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் முப்படை வீரர்களின் நலனை விசாரித்தார். படையினரை சந்தித்து அவர்களுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்ட பின்னர் அவர்களின் ஓவியங்கள் மற்றும் படைப்புகளை ஜனாதிபதி பார்வையிட்டார். 30 வருட யுத்தம் காரணமாக வடக்கு மற்றும் தெற்கில் ஏராளமான மக்கள் உயிர்களை இழந்து, கைகால்கள் மற்றும் உடல் பாகங்களை இழந்து நிரந்தரமாக ஊனமுற்றுள்ளனர் என்று தெரிவித்த ஜனாதிபதி, இதுபோன்ற ஒரு நிலைமை மீண்டும் ஏற்பட ஒருபோதும் அனுமதிக்கப்படாது என்றார். ஊனமுற்ற வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நல்வாழ்வுக்காக தொடர்ந்து தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அனுரா அங்கிருந்த வீரர்களை சந்தித்த தருணம் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டது. மிஹிந்து சேத் மெதுருவில் பணிபுரியும் மருத்துவர்கள் உள்ளிட்ட ஊழியர்களுடனும் அவர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். அவர்களுக்கு மேலும் மருத்துவ மற்றும் சேவை வசதிகளை வழங்குவதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏஆர் வைஸ் மார்ஷல் துயகொந்தா, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ, பிரிகேடியர் WGTS ராஜகருணா, மிஹிந்து சேத் மெதுர இராணுவத்தின் தளபதி, மிஹிந்து சேத் மெதுரவின் பொறுப்பதிகாரி பிரிகேடியர் ராஜகருணா, ராணுவ சேவைகள் மற்றும் புனர்வாழ்வு பணிப்பாளர் பிரிகேடியர் விஜயதாச உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். The Leader, දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළගැස්ම